கேள்வி புரியலையம்மா. எனக்கு உங்கள் கேள்வி புரியலம்மா. டெவில் பிக் குழந்தை மதிவா அச்சரங்கள் அம்மா. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். எனக்கு புரியலையம்மா, உங்கள் கேள்வி புரியலை. கஜி ஸ்ரீ, உங்கள் கேள்வி புரியலை. மேஷராசி பரணி நட்சத்திரம் பாரத்குமார். நேற்று ஒருத்தர் கேட்டாங்க, மேஷராசி பரணி நட்சத்திரம் ஆள பிறந்தவங்க நீங்கள், எந்த ஒரு தடையையும் ஜெயிச்சிருவீங்க, ஆயுசு கெட்டி, எந்த நோய் வந்தாலும் எதிர்த்து நின்றுவீங்க. நீங்கள் மொத்தத்தில் ஒரு சாதனை வீரர். நீங்களே தான் கை ஊனி பிழைக்கணும். மேஷராசியுடைய விஷயம் அப்படி. யாரையும் நீங்கள் ஹெல்ப்புக்கு தேட முடியாது. தன் கையே தனக்குதவின்னு வாழுற ராசி மேஷராசி பரணி நட்சத்திரம். தேங்க்யூ. நீங்கள் விவரமாக டெவில் பிக் மாதிரிங்கள் ராங்கள். எனக்கு புரியலையே, நீங்கள் அதை நல்ல விவரமாக போடுங்க. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ நான் 9ஆம் வீடாக பார்க்காரு. தொட்டதெல்லாம் துளங்குற நேரம். இந்த அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம். ஜோன்ஸுக்கு இப்போ இது சூப்பரான நேரம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பேசுனா தான் பேசுவீங்க, நீங்களாக பேச மாட்டீங்க. சனியுடைய ஆட்சி வீடு, ரொம்ப ஆளுமையாக இருப்பீங்க. எனக்கு கஜீஸ்வரி நல்ல விவரமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்கள் கேள்வியே என்னன்னு புரிய மாட்டேங்க. தமிழில் எழுதுங்க. தமிழில் எழுதுறீங்களா? தேவி கொலுவிருக்கும் வீடு அருள் மேபி விளையாடும் திருவேற்காடு. தேவி கொலுவிருக்கும் வீடு, கொலுவிருக்கும் வீடு தேடி அலைந்த. பாரத்குமார், வயது 23, 9, 12, 4, 7, 7, 15, 16, 6, 1, 7. பாரத்குமார், நீங்கள் எப்போவும் விநாயகரையே வணங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு கற்பக விநாயகர் ஸ்டிக்கரை உங்கள் வண்டியில் ஒட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் கற்பக விநாயகர் படத்தை நல்ல பெருசாக மாட்டிக்கலாம். தினமும் விநாயகரை போய் வணங்கினீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? கல்யாணம் வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முருகருக்கு 3 நெய் தீபம் போட்டு செவ்வரளி சாத்தி கும்பிடணும். உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும். செய்வீங்களா? பாரத்குமார், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு 3 நெய் தீபம் போட்டு செவ்வரளி சாத்தி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும். முடிஞ்சால் உங்கள் ஜாதக ஜெராக்ஸை சுவாமி பாதத்தில் வச்சு கும்பிடணும். அர்ச்சனை செய்யும்போது சுவாமி பாதத்தில் உங்கள் ஜெராக்ஸை வைங்க. ஆனால் வயசு உங்களுக்கு 23 தான் ஆகுது. 50 வயசுக்காரங்கள்லாம் கல்யாணம் கேட்டு வராங்க. நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க, நல்ல ஒரு வேலையில் உட்காருங்க, கை நிறைய காசு பணம் சேர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணா என்ன? வயசு 23 தானே ஆகுது. சொல்லுங்கள். பழனி முருகரை ராஜ அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது பழனி முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்கார். இந்த படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினால் உங்கள் வீடு ராஜபோகமாக இருக்கும்.